வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாமந்தி பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, சாமந்தி பூ எந்தெந்த பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் சாமந்தி பூ செடி வீட்டில் வளர்த்திட்டு வந்தீங்கன்னா எந்த மாதிரியான செடி வளர்த்திட்டு வரீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேருக்கு எவ்வளவுதான் உணவு சாப்பிட்டாலும் உடல் எடை கூடாமல் என்றுமே மெலிந்து காணப்படுவார்கள். அவர்கள் எப்போதுமே சோர்வாகவும் காணப்படுவாங்க. இவர்கள் சாமந்தி பூவின் இதழ்களை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தேநீர் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறலாம் என்றும் சொல்லலாம். சாமந்தி பூக்கள் 20 எடுத்துக்கொண்டு தண்ணீரில் நன்றாக ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த பிறகு 5 முறை தண்ணீரை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வடித்து பூக்களை மட்டும் நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இந்த விழுதை சீக்காயுடன் கலந்து தலையில் தேய்த்து தினமும் குளித்து வந்தால் தலையரிப்பு, தலைப்பொடுகு, முடி கொட்டுவது போன்ற எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்லலாம். சாமந்தி பூக்கள் 20 எடுத்துக்கொண்டு வெந்நீரில் போட்டு மூடி 15 நிமிடங்கள் கழித்து வடிகட்ட வேண்டும். அதற்கு பிறகு தினமும் 2 டீஸ்பூன் குடித்து வர மலச்சிக்கல் குணமாகும் என்றும் சொல்லலாம். முறையற்ற மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல வயிறு உப்பசம் நீங்கும் என்றும் சொல்லலாம். சாமந்தி பூவை கடாயில் போட்டு சூடாக்கி துணியில் கட்டி வீக்கம் ஏற்பட்ட இடத்தில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் உடனடியாக வீக்கம் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மூலிகை கடைகளில் சாமந்தி பூவில் தயாரித்த மதர் டிஞ்சர் விற்கப்படுகிறது. இதை அடிக்கடி புண்ணில் தடவினால் சீக்கிரம் புண் ஆறிவிடும் என்றும் சொல்லலாம். அதே போல அல்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் 2 துளி வந்தால் அல்சர் குணமாகும் என்றும் சொல்லலாம். அதே போல ஒரு சில வகை கேன்சர் நோய்களுக்கு இது மருந்தாகவும் பயன்படுகிறது. காதடைப்பு இருந்தால் காதில் 1 துளி மட்டும் செவ்வந்தி பூச்சாற்றை விட்டால் போதும், உடனடியாக சரியாகிவிடும் என்றும் சொல்லலாம். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் சாமந்தி பூவை கசாயம் செய்து அதனுடன் பனை வெல்லம் சேர்த்து கலந்து குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை உடனடியாக தீரும் என்றும் சொல்லலாம். அதே போல உடல் சூடானால் பல நோய்கள் வருவதாகவும் சொல்லலாம். இத்தகைய உடல் சூடு மாற செவ்வந்தி பூவை கசாயம் செய்து அருந்தி வந்தால் உடல் சூடு தணியும் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் சாமந்தி பூவின் இதழ்களை காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படாது என்றும் சொல்லலாம். போல சாமந்தி பூவை நன்றாக காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதில் 1 டம்ளர் வெந்நீர் சேர்த்து கலக்கினால் சாமந்தி பூ தேநீர் ரெடி என்றும் சொல்லலாம். இதை குடித்தால் உடலுக்கு தேவையான விட்டமின் சி சத்துக்கள் அதிக அளவில் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். உடலில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதன் பாதிப்பு முதலில் தலைவலியாகத்தான் வெளிப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தலைவலிக்கு நீங்கள் செவ்வந்தி பூவின் இதழ்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் தலைவலி பிரச்சனையானது நீங்கிவிடுமாம். சாமந்தி பூவின் இதழ்களை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை சுளுக்கு வீக்கம் உள்ள பகுதிகளில் ஒற்றடம் கொடுத்து வந்தால் சுளுக்கு மற்றும் வீக்கம் விரைவில் குறையும் என்றும் சொல்லலாம். இல்லாமல் சாமந்தி பூ கணையம் மற்றும் கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. செரிமான மண்டலத்தில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்து செரிமானம் சீராக இருக்க சாமந்தி பூ உதவுகிறது என்றும் சொல்லலாம். சாமந்தி பூக்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய அழகை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு வகையில் உதவுகின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீக்கமாக உள்ள பகுதிகள் மற்றும் புண்ணை ஆற்றுவதில் சாமந்தி பூ முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல இந்த சாமந்தி பூக்கள் பல சரும பராமரிப்பு கிரீம்களில் மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் எதிர்ப்பு பண்புகள் அதிகம் நிறைந்த சாமந்தி பூக்கள் முக பருமனை சரி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம். குறிப்பாக இது எண்ணெய் அல்லது வறண்ட சர்மம் கொண்டவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறது. சாமந்தி பூ நம்முடைய சர்மத்திற்கு எப்படி நன்மைகள் அளிக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எக்ஸிமா என்ற பொதுவான சர்ம பிரச்சனை வறண்ட சர்மம், தடிப்பு மற்றும் அரிப்பு போன்றவற்றை ஏற்படுத்துகிறது என்றும் சொல்லலாம். இது வீக்கம் காரணமாக வருகிறதாம். இந்த சூழ்நிலையில் சாமந்தி பூவில் உள்ள வீக்க எதிர்ப்பு பண்புகள் எக்ஸிமாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உதவுகிறது என்றும் சொல்லலாம்.
சாமந்தி பூவில் நீரேற்றும் பண்புகள் இருப்பதால் இது சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அளிக்கிறதாம். எனவே வறண்ட மற்றும் சென்சிட்டிவ் சருமம் கொண்டவர்கள் தாங்கள் பயன்படுத்தும் ஃபேஸ் வாஷ் அல்லது கிரீமில் சாமந்தி பூவின் மருத்துவ குணங்கள் ஏராளமாக நிரம்பி இருக்கிறது என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் சாமந்தி பூவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கரும்புள்ளிகளை வெண்மையாக்குகிறது என்றும் சொல்லலாம். உடலில் உள்ள செல்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரெடிக்கல்களை தடுக்கிறதாம். அது மட்டுமில்லாமல் கண்களை சுற்றியுள்ள வீக்கம் மற்றும் கருவளையத்தை போக்குவதில் சாமந்தி பூ முக்கிய பங்கு வகிக்கிறது. போல சாமந்தி பூவில் உள்ள பண்புகள் சிறிய அளவிலான காயம் மற்றும் முகப்பரு தழும்புகளை போக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. போல வறண்ட சருமம் கொண்டவர்கள் சாமந்தி பூ தேநீர் அல்லது எண்ணெயுடன் தேன் சேர்த்து ஃபேஸ் மாஸ்காக பயன்படுத்தலாம். போல எண்ணெய் சருமம் கொண்டவர்கள் சாமந்தி பூ பேஸ்ட் மற்றும் களிமண் சார்ந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். இது முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சுவதற்கு உதவி என்றும் சொல்லலாம். அதே போல சென்சிட்டிவ் சருமம் கொண்டவர்கள் சாமந்தி பூவை வெள்ளரிக்காயுடன் கலந்து ஃபேஸ் மாஸ்காக பயன்படுத்துவதன் மூலம் சரும பிரச்சனைகள் வராது என்றும் சொல்லலாம். சாமந்தி பூக்கள் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளன என்றும் சொல்லலாம். இந்த பூக்கள் சரும பராமரிப்பிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. சாமந்தி பூவை டீயாகவும் குடிக்கலாம். இதில் உள்ள மூலக்கூறுகள் வயது முதிர்வை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவை என்றும் சொல்லலாம். சீமை சாமந்தி டீ குடிக்கும் சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் என்றும் சொல்லலாம். இதன் மூலம் சர்க்கரை நோயின் ஆபத்தை பெருமளவு குறைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எலும்புகளின் அடர்த்தி குறையும் பொழுது எலும்பு முறிவு ஏற்படலாம். அதே போல தோரணை மோசமாக மாறவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் சீமை சாமந்தி டீயில் உள்ள நாயுடுகளின் பண்புகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து எலும்பு மெலிதல் நோயை தடுக்க உதவுகிறது என்றும் சொல்லலாம். தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் எதிர்வினையான வீக்கம் ஏற்படலாம். அதுக்கு சீமை சாமந்தி டீயில் உள்ள கலவைகள் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன என்றும் சொல்லலாம். மன அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை பெற சீமை சாமந்தி பூ முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய நன்மைகளுடன் இணைந்து சீமை சாமந்தி டீ பல அழகு சார்ந்த நன்மைகளையும் தருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. சாமந்தி பூக்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆரஞ்சு பூக்கள் வளர மற்றும் பராமரிக்க மிகவும் எளிதானதாகும். இந்தியாவில் இந்த மலர்கள் அனைத்து பண்டிகைகளும் முக்கியமானவை ஆகும் மற்றும் பெரும்பாலும் கடவுள்கள் அல்லது கோவில் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சொல்லலாம். பிரெஞ்சு சாமந்தி பொதுவாக 1 அடி உயரம் மற்றும் மிகவும் கச்சிதமாக வளரக்கூடியதாகும். அவை மென்மையான பிரிவுகளை கொண்ட இலைகளை கொண்டுள்ளன என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் ரஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் காணப்படுகின்றன. சிக்னெட் சாமந்தி பூக்கள் சிறிதாகவும் தோற்றத்தில் மிகவும் மென்மையானதாகவும் காணப்படுகின்றன. அவை இலைகளை நன்றாக பிரித்து பிரகாசமாக மற்றும் மகிழ்ச்சியான தோற்றத்துடன் சிறிய ஒற்றை மலர்களாக உருவாகின்றன என்றும் சொல்லலாம். அவை விளிம்புகள், எல்லைகள் மற்றும் கொள்கலன்களில் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது. மெக்சின் புதினா சாமந்தி என்று அழைக்கப்படுகின்ற இந்த வகை சாமந்தி பூச்செடிகள் அதன் அலங்கார மதிப்பை விட அதன் சமையல் மற்றும் மருத்துவ பயன்பாட்டுகளுக்காக வளர்க்கப்படுகின்றன என்றும் சொல்லலாம். அவை குறுகிய நறுமண இலைகளுடன் சிறிய மஞ்சள் பூக்களை கொண்டிருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. லெமன் ஜெம் சாமந்தி ஒரு குறிப்பிட்ட வகை சிக்னெட் சாமந்தி எலுமிச்சை ஜெம் சாமந்தி எலுமிச்சை வாசனைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அவை பிரகாசமான மஞ்சள் ஒற்றை மலர்களை உற்பத்தி செய்கின்றன மற்றும் பெரும்பாலும் மூலிகை தோட்டங்களில் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சொல்லலாம். சாமந்தி பூ தாவரம் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வளரும் ஒரு வகை மலர் என்றும் சொல்லலாம். அதே போல சாமந்தி பூவிற்கு மலர் வணிக சாகுபடியில் அதிக தேவை இருக்கிறது என்றும் கூறலாம். மேலும் பசுமை குடில்களில் வளர்க்கப்படுவதனால் சாமந்தி பூ சாகுபடியில் அதிக மகசூலை பெற முடியும். சாமந்தி பூ செடியானது 50 முதல் 150 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியதாகும். மேலும் வெள்ளை, மஞ்சள், இளஞ்சிவப்பு போன்ற பல நிறங்களில் பூக்கக்கூடியதாகும். பூவின் நறுமணம் மிகவும் புத்துணர்ச்சி ஓட்டக்கூடியதாகும். அதே போல திருவிழாக்கள், திருமணம், விருந்துகள் மற்றும் மதிப்புமிக்க விழாக்களில் சாமந்தி பூ அலங்காரம் செய்யப்படுகிறது என்றும் கூறலாம். சாமந்தி பூ ஒரு குறுகிய கால தாவரம் ஆகும். இது தவிர வளர்ச்சிக்கு நீண்ட நாட்கள் மற்றும் பூ பூக்கும் குறுகிய நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தாவரம் என்றும் சொல்லலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.